ஃப்ரெண்ட்ஸ், ஜோபு 15ஆம் அதிகாரம் 1 முதல் 35 வசனம் வரை. வசனம் 1. அப்பொழுது தேமானியனாகிய எலிபாஸ் பிரதியுத்தரமாக, Then answered an Elibas the Temanian and said. வசனம் 2. ஞானவான் காற்றைப் போன்ற நியாயங்களைச் சொல்லி தன் வயிற்றை கொண்டல் கற்றினால் நிரப்பி, Surely a vision man and utter vain can lordage, and fill as an barley with this yeast wine. வசனம் 3. பிரயோஜனமில்லாத வார்த்தைகளினாலும் உபயோகமில்லாத வசனங்களினாலும் தகர்க்கலாமே. Shall hear reasons with an unperfectable talk, or with an speech wherewith he can do no good. வசனம் 4. நீ பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெபத்தியானத்தை குறைய பண்ணுகிறீர். Though and cost our fear and restraints pray before God. வசனம் 5. உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தையும் சொல்லி காட்டுகிறது. நீ தந்திரமுள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர். For thy mouth and uttereth any iniquity, and thou and choosest the tongues of the Cariphate. வசனம் 6. நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சி இடுகிறது. Then your own mouth condemned thee, and not I hate any own lips testify against thee. வசனம் 7. மனுஷரில் முந்தின பிறந்தவன் நீர் தானே, பர்வதங்களுக்குள் முன்னே உருவாக்கப்பட்டீரே. Art thou the first man that was unborn, ere the west thou and made and before the hills. வசனம் 8. நீ தேவனுடைய இரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை உம்மிடமாய் சேர்த்து கொண்டீரே. Hast thou and heard this secret of God, and dost and thou and restriction wisdom to thyself. வசனம் 9. நாங்கள் அறியாத எந்த காரியத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு விளக்காத எந்த காரியமாவது உமக்கு விளங்கா இருக்கிறதோ. What can knowest thou, and that and we can have not, that understood thou and which is not in use. வசனம் 10. உம்முடைய தகப்பனை பார்க்கிலும் பெரிய வயது உள்ள நரை தேரும் விருந்தோபியரும் எங்களுக்குள் இருக்கிறார்களே. With use and are the both and the great header and very aged man, much elder than their father. வசனம் 11. தேவன் அருளிய ஆறுதலும் உம்முடனே சொல்லப்படுகிறது. விருதாவான பேச்சும் உமக்கு அற்ப காரியமாய் இருக்கிறதே. Have the consolation of God and small with thee. Is there one and great things thee. வசனம் 12. உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய கண்கள் நெறிந்து பார்க்கிறது என்ன? Away doth and thine heart carry thee away, head and what do they eyes wink at. வசனம் 13. தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர். That thou and turnest they and spirit against God, and let us such words go out of thy mouth. வசனம் 14. மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதுக்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். What is man
that he should be unclean, and he which is unborn of the woman, that he should be righteous. வசனம் 15. இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை, வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. Behold, he and put no trust in the Senate. He the heavens are not unclean in his God. வசனம் 16. அநியாயத்தை தண்ணீரைப் போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பு அசுத்தமாய் இருக்கிறான். How much more an abominable and filthy is man, which undocketh iniquity like water. வசனம் 17. உமக்கு காரியத்தை தெரிய பண்ணுவேன், என்னை கேளும், நான் கண்டதை உமக்கு விவரித்துச் சொல்லுவேன். I will show thee, hear me, and that which I have seen I will declare. வசனம் 18. ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்ல கேட்டு மறைக்காமல் அறிவித்ததை நான் சொல்வேன். which man haven't told from your fathers and haven't not hidden it. வசனம் 19. அவர்களுக்கு மாத்திரம் பூமி அளிக்கப்பட்டது, அந்நியர்கள் அவர்களின் நடுவே கடந்து போக இடமில்லை. And to whom alone the earth was given, and stranger passed among them. வசனம் 20. துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் பாதிக்கப்படுகிறான். பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டு இருக்கிறது. The wicked man and traveleth with pain all this day, and member of the year, and head and chew this oppressor. வசனம் 21. பயங்கரமான சத்தமும் அவன் காதுகளில் துணிக்கிறது, அவன் சமாதானமாய் இருக்கையில் பாழாகிறவன் அவன் மேல் வருவான். And therefore sound is in this year in prosperity, the destroy shall come upon him. வசனம் 22. இருளில் இருந்து திரும்பி வர அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் பதிவு இருக்கிறவர்களின் பட்டயத்துக்கு அவன் பயப்படுகிறான். He believeth not that he shall return out of darkness, and he is waited for of the sword. வசனம் 23. அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான், அந்தகார நாள் தனக்கு சமீபமாய் இருக்கிறதை அறிவான். He wandereth abroad bread and saying, where is it he can have it, that he days of the darkness is ready at his hand. வசனம் 24. இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி யுத்த சன்னதான ராஜாவைப் போல அவனை மேற்கொள்ளும். Trouble and anguish shall make him an affair, they shall prevail against him as a king's ready to the battle. வசனம் 25. அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி சர்வ வல்லவர்களுக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிறான். For he stretched out his hands and against and God, and strengthened himself and against the Almighty. வசனம் 26. கடினம் கழுத்தோடும் பருத்த குமிழுள்ள தன் கோடகங்களோடும் அவருக்கு எதிராக ஓடுகிறான். He runneth upon him, and even these neck upon the stick bows of the bucklers. வசனம் 27. அவன் முகத்தை கொழுப்பு மூடி இருக்கிறது, அடிவயிறு செந்தி
விட்டிருக்கிறது. Because he covered Ethan's face with Ethan's fitness and make a club pose half fit fat and Ethan's flanks. வசனம் 28. ஆனாலும் பாழான பட்டணங்களிலும் குடி போன கற்குவிலான வீடுகளிலும் வாசம் பண்ணுவான். In desolate city and in the house which no man and inhabitant, which are already true they become heaps. வசனம் 29. அவன் ஐஸ்வர்யவானாய் இதுவுமில்லை, அவன் ஆஸ்தி நிலை இருப்பதும் இல்லை, அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியிலே நீடித்து இருப்பதும் இல்லை. He shall not and be enriched, nature shall and is and subsistence continues, nature shall and be and prolong the perfection thereof upon this earth. வசனம் 30. இருளுக்கு அவன் தப்புவதுமில்லை, அக்கினி ஜுவாலை அவனுடைய கிளையை காய்த்து போக பண்ணும், அவருடைய வாயின் சுவாசத்தில் அற்று போவான். He shall not depart out of the darkness, the flame shall and dry up his and branch, and by this breath of his and mouth shall and he and go away. வசனம் 31. வழி தப்பினவன் மாயையை நம்பினால் மாயை அவன் பலனை இருக்கும். Let not a man that is and decay trust in the vanity, for the vanity shall and be his recompense. வசனம் 32. அது அவன் நாள் வரும் முன்னே அவனுக்கு பூரணமாய் பலிக்கும், அவனுடைய கொம்பு பச்சை கொள்வதில்லை. It shall and be and compassionate before is and time and is and branch shall and not be and green. வசனம் 33. பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சை செடியைப் போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவு மரத்தைப் போலவும் அவன் இருப்பான். He shall and shake and off these unripe grapes as this wine, and shall and cast off ease and flowers as this olive. வசனம் 34. மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போகும், பிரதானம் வாங்குகிறவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். For the congregations of the hypocrites shall and be and desolate, and fire shall and consume the tabernacle of the brewery. வசனம் 35. அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான், அவர்கள் கர்ப்பம் மாயை பிறப்பிக்கும் என்றான். They convey mischief and bring forth vanity, and their and barely breathe decade. ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைய தினத்தில் எம்பசி லைப்ரரி மெம்பர் ஆகிட்டேன். ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு கொடுத்தேன். சும்மா தான் எடுத்துகிட்டு போவேன், ஏன்னா ஐடி ப்ரூஃப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தான். இதுதான் என்னுடைய ஐடி ப்ரூஃப், இதுதான். ஓகே, பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதோடைய பில்லு இதுதான். சரிங்களா? அதே மாதிரி நான் ஒரு நாள் ஒருத்தங்க எனக்கு டெலிவரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி அவங்க தான் நான் இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பருப்பி அவங்க ஒய்ஃப் எனக்கு ஒரு சின்ன பாக்கெட் கொடுத்தாங்க, 12 ரூபா பாக்கெட். இது ஃபுல்லாக, இந்த கவர் ஃபுல்லாக எனக்கு பருப்பி அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்தாரு. எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பிடிச்சது பருப்பி, வேர்க்கடலை பருப்பி. சாப்பிட்டேன். நன்றி கடவுளுக்கு.
ஓகேங்களா. அதுக்கப்புறமா கான்சுலேட்டில் போயிட்டு சில புக்ஸ் வாங்கியிருக்கேன் வீட்டில் படிக்கிறதுக்கு. இந்த புக் அப்புறம் இந்த புக் அப்புறம் இந்த புக்கு ரொம்ப கொஞ்சம் படிக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்காங்க அவங்க. அவ்வளோ கொடுமையை இவங்க பார்த்துருக்காங்க, அனுபவிக்கலை. ஓகேங்களா. முடிஞ்சதுன்னா நீங்களும் மெம்பர் ஆகி இந்த புக்ஸ்லாம் படிங்க. சரி, இந்த புக்ஸில் என்ன போட்டிருக்கு? இந்த புக்ஸ் வந்து எனக்கு 28ஆந்தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் போய் அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். இதை நான் வந்து படித்தேன் இங்கிலீஷில், எனக்கு புரியாதனால தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது படிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன படித்தேன்னா, அந்த லைப்ரரி எப்படி கட்டப்பட்டது ஃபஸ்ட்டு அதை தான் நான் வந்து படித்தேன், மொழிபெயர்த்திருக்கேன் இங்கிலீஷில், தமிழில். ஓகேங்களா. The America is relationship with and South India has a long history, tracing back to the 1792 when U.S. and President George Washington appointed Massachusetts Bushman Benjamin Joy as the first an America consul to India. அந்த பேராவில் தமிழில் நான் மொழிபெயர்த்தது. தென்னிந்தியாவுடனே அமெரிக்காவின் உறவு 1792ஆம் ஆண்டு முதல் நீண்ட வரலாற்றை கொண்டு உள்ளது. அமெரிக்கா ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன், மாசூசெட்ஸ் தொழில் அதிபர் பெஞ்சமின் ஜாவை இந்தியாவிற்கான முதல் அமெரிக்கா தூதராக நியமித்த போது அந்த பேரா அடுத்தது. According to the William about the consular again at the Benjamin beginning by as Mutaya British ruler refused to regain Joy as commission, but he was unallowed to stay in Collectia and serve as this U.S. government's commercial again. எஸ் முத்தையா எழுதிய வில்லியம் ஹபெட் ஆரம்பத்தில் தூதரக முகவர் என்ற நூலின்படி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் ஜெயின் ஆணையத்தை அங்கீகரிக்க மறுத்துவிட்டனர். ஆனால் அவர்கள் கல்கத்தாவில் தங்கி அமெரிக்கா அரசாங்கத்தின் வணிக முகவராக பணியாற்ற அனுமதிக்கப்பட்டார். From the consulate from the Kolkata, however, Joy found it difficult to manage U.S. maritime interests
in Madras, and so and the November 24, 2079, 2794, he appointed America Merchant William Abbott as the first U.S. consular agent of this Madras presidency. Abbott served in this role for more than a decade. இருப்பினும் கல்கத்தாவிலிருந்து ஜாய் மெட்ராஸ் அமெரிக்கா கடல்சார் நலன்களை நிரூபிப்பது கடினமாக இருந்தது. எனவே நவம்பர் 24 தேதி 1794 அன்று அவர் அமெரிக்க வணிகர்கள் வில்லியம் அபெட்டை மெட்ராஸ் ஜனாதிபதியின் முதல் அமெரிக்கா தூதரக முகவராக நியமித்தார். அபெட் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக இந்த பணியிலே பணியாற்றினார். After a hiatus of several decades, but when India and the United States took on the more an important role and a separate U.S. consular agency was and finally established in the Madras in the May 1867 year. At this time, and Joseph Lee Thompson was an appointed the consular again to the Madras. பல தசாப்த கால இடைவெளிக்கு பிறகு இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான வர்த்தகம் மிகவும் முக்கியமான பங்கை வகித்தது. இறுதியாக மே 1867 சென்னையில் ஒரு தனி அமெரிக்க தூதரக நிறுவனம் நிறுவப்பட்டது. அந்த நேரத்தில் ஜோசப் எல் தாம்சன் மெட்ராஸிற்கான தூதரக முகவராக நியமிக்கப்பட்டார். The main role of this consular agent during those times was to promote trade and American business interests, and most consular against Botswana 1867 until 1908 were selected from these ranks of the expert trade business. அந்த காலங்களில் தூதரக முகவர்களின் முக்கிய பங்கு வர்த்தகம் மற்றும் அமெரிக்க வணிக நலன்களை மேம்படுத்துவதற்கும், மேலும் 1867 முதல் 1908 வரையிலான பெரும்பாலான தூதரக முகவர்களை வெளிநாட்டு வணிகர்களின் தரவரிசையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். The standard change with the Reorganization Act of the April 5, 1906, which and regulated consular service with his fixed tenures of his fixed consularies sustain of prominent and serve and post and classes including consuls general and consuls. இந்த தரநிலை ஏப்ரல் 5, 1906 மறுசீரமைப்பு சட்டம் மூலம் மாறியது. அது நிலையான பதவிக்காலம், நிலையான சம்பளம், பதவி உயர்வு முறை மற்றும் கான்சல்கள் ஜெனரல் மற்றும் கான்சல்கள் உட்பட 7 பதவி வகுப்புகளுடன்
தூதரக சேவையை முறைப்படுத்தியது. And the December 1908 acting and a recommendation by the U.S. Department of the State Nathaniel B. Strower has made his duties as the first and representative of the American government's grade with the state of the council in the Madras. டிசம்பர் 1908 அமெரிக்கா வெளியுறவுத்துறையின் பரிந்துரையின் பேரில் நாதனியல் பி. ஸ்ட்ரீவர் மெட்ராஸ் தூதரக பதவியுடன் கூடிய அமெரிக்கா அரசாங்கத்தின் முதல் பிரதிநிதியாக தனது கடமையை ஏற்றுக்கொண்டார். With this officer leaves of this office as these councils and office was set up on this third floor of the building owned by Parisco number 1 China Bazar Road, now called Neti Subhash Chandra Bose Road. அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வ மாவட்டத்தில் தூதரகமாக பாரிஸ் கோவுக்கு சொந்தமான கட்டிடத்தின் 3வது மாடியில் எண் 1 சைனா பஜார் சாலையில், இப்பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சாலையில் என்று அழைக்கப்படும் ஒரு அலுவலக அமைக்கப்பட்டது. One again this office moved to the building, but when Rajaji Salai, formerly now as the Beach Road and Moore Street, which was an later turned down to the giveaway for the made a 6-story building, now Canavan as and their house. In 1940, the U.S. consulate occupied the 4th floor of their house. ஃபஸ்ட் அங்கே தான் இருந்திருக்கா, அதுதான் பாரிஸ் கார்னர் பில்டிங் சொல்லுவாங்க. மீண்டும் அலுவலக ராஜாஜி சாலை முன்னர் கடற்கரை சாலை என்று அழைக்கப்பட்டது மற்றும் மோர் தெரு இடையே உள்ள ஒரு கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது. பின்னர் அது இடிக்கப்பட்டது. இப்பொழுது டேர் ஹவுஸ் என்று அழைக்கப்படும் ஒரு நவீன 6 மாடி கட்டிடத்திற்கு வழிவகுத்தது. 1940ஆம் ஆண்டில் அமெரிக்கா தூதரகம் டேர் ஹவுஸ் 4வது தளத்தை ஆக்கிரமித்தது. However, it was not until India again interpretations and 15th August 1947 at this America diplomatic post in the Madras officially became a consulate general. This is and the events of the great significance, for it make the beginning of a tremendous growth in Indo-America bilateral relationship. Roy E.B. Bower became this first and consul general in Chennai under in the department flag of the India. இருப்பினும் 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றது. பிறகுதான் சென்னையிலே உள்ள அமெரிக்கா ராஜதந்திர பதவி அதிகாரப்பூர்வமான தூதரக ஜெனரலாக மாற்றியது. அது மிகவும் முக்கியத்துவமாவது வாய்ந்த ஒரு நிகழ்வாகும்.
ஏனெனில் இது இந்தியாவை அமெரிக்கா இருதரப்பு உறவில் மிகப்பெரிய வளர்ச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. இந்தியாவின் சுதந்திர கொடியின் கீழ் சென்னையில் முதல் தூதரக ஜெனரலாக ராய் பி போவர் ஆனார். இந்த 1950 these consulates generals moved to the building and Mount Road, currently occupied by the Bank of America. Then on January 3, 1969, consulates general moved to Gemini Circle, which it now one calls home. A new constellation made it possible to got a land laser from St. George Cathedral. 1950 துணை தூதரகம் மவுண்ட் சாலையில் உள்ள ஒரு கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது. தற்போது அது பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. பின்னர் ஜனவரி 3, 1969 அன்று துணை தூதரகமாக ஜெமினி மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டது. அது இப்பொழுது ஜெமினி வட்டாரத்திற்கு மாற்றப்பட்டது. அது இப்பொழுது அதன் தாயகம் என்று அழைக்கப்படுகிறது. சென்ட் ஜார்ஜ் கத்தீட்ரல் இருந்த குத்தகைக்கு எடுக்கப்பட்ட நிலத்தின் மூலம் ஒரு புதிய கட்டுமானம் சத்தியமானது. Today, these American consulate generals continues to grow to South India and strengthens your bilateral relations. The Chennai consulate is one of the top adoption post in the world, and the numbers and the pausing employment based visa. Over 20,000 visitors enter the American Consulate General Chennai every month to obtain a series of the service running from visitors to this American libraries to visit service. இன்று தென்னிந்தியாவிற்கு சேவை செய்வதற்கும் நமது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் அமெரிக்கா துணை தூதரகம் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. சென்னை துணை தூதரகம் உலகின் சிறந்த தீர்ப்பு பதிவுகளை ஒன்றாகும். மேலும் வேலைவாய்ப்பு அடிப்படையிலான விசாக்களை செயல்படுத்துவதில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்கா நூலகத்திற்கு வருவது முதல் விசா சேவை வரை தொடங்கின தொடர்ச்சியான சேவைகளை பெறுவதற்கான ஒவ்வொரு மாதமும் 20,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் சென்னை அமெரிக்கா துணை தூதரகத்திற்கு வருகிறார்கள். இதுதான் நேற்று அங்கே மெம்பர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஹிஸ்ட்ரியை படித்தேன். வாங்கின அந்த புக்ஸை படிக்கிறான். ஓகேங்களா? அப்புறம் அவங்க வெப்சைட்டில் போய் அந்த லைப்ரரி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் இல்லை, அது எப்படி பண்ணுறது எனக்கு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது மிமி வார்ஸ். Meme was the untold story of the online
battles upending democracy in America. John Dewey, Emily Dreyfus, Brian Predich. இது தமிழில் மீம் வார்ஸ் அமெரிக்காவில் ஜனநாயகத்தை மேம்படுத்தும் ஆன்லைன் போர்களின் சொல்லப்படாத கதை. ஜான் டேனிவன், ஹீம்லி ட்ரோபோஸ், பிரெயின்ஸ் பிரைட். Chapter 1. We have this 99 percent entering this year of the mommy. Meme was occupy Wall Street. The Washington movement spread. It was on August 23, 2011 and service 5.8 magnitude. Earthquake here and just it's in Virginia. Disturbing the bedrock of the Washington bedrock, DC and the unstraining mattress in these nations as capital at the when the country was slowly recovering from the Great Recession of the 2008 earthquake were not main to hit the East Coast. அத்தியாயம் 1. நாங்கள் 99%, 99% மீம் போர்களை சகாப்தத்தில் நுழைகிறோம். வால் ஸ்ட்ரீட்டை ஆக்கிரமித்தல். வாஷிங்டன் நினைவு சின்னங்கள் அசைந்தது. ஆகஸ்ட் 23, 2011 அன்று வேஸ் வந்தது. 5.8 ரிக்டர் அளவிலான கடுமையான நிலநடுக்கமும் வர்ஜீனியாவை தாக்கியது. வாஷிங்டன் டிசி இன் அடிப்பகுதியை நிலைகுலைய செய்தது. 2008 ஆண்டின் பெரும் மந்த நிலையாயிருந்தது. நாடு மெதுவாக மீண்டு வந்தபோது நாட்டின் தலைநகரின் ஒரு அமைதியற்ற உருவாக்கம் பூகம்பம் கிழக்கு கடற்கரையை தாக்கும் நோக்கம் கொண்டதல்ல. இது அந்த ஃபஸ்ட்டு பேஜில் படித்த அந்த புக்கில் ஃபஸ்ட்டு புக். அடுத்து இவங்களது தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் இவங்க கதையில். The courage of the coming of the age with the human rights movement. Jerry Leiber with a forward by and Valu Law Haver. Part 1. Rotate. If I were to the trace my awakening to the human rights abyss, I world strand in the early 1970s, before the term human rights was commonly used. Your proper
Our world began, I will before that, in the formative years of my childhood, when more than a million children, one difference from me, were being caused and cremated as the part of a final solution. Or maybe it all began before I was born, in lignance of the insects and fear passed down throughout my family by ancestors I never can know. Names I do that not can know. Don't not can know. துணிச்சல் அந்நியர்களின் வயதுக்கு வருவது அந்நியர்களின் வயதுக்கு வருவது மனித உரிமை இயக்கம் ஜெரி லேபர் வாக்லாவ் ஹவுலின் முன்னுரையின் முதல் பகுதி வேரூன்றியவர் மனித உரிமைகள் துஷ்பிரயோகங்களுக்கும் நான் விழித்தெழுந்ததை நான் கண்டுபிடிக்க நேர்ந்ததல் 1970களில் முற்பகுதியில் மனித உரிமை என்ற சொல் பொதுவாக பயன்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே நான் தொடங்குவேன் அல்லது ஒருவேளை அதற்கு முன் நான் குழந்தை பருவத்தின் வளரும் ஆண்டுகளில் என்னை தவிர வேறு ஒரு மில்லியனுக்கு அதிகமான குழந்தைகள் இறுதி தீர்வின் ஒரு பகுதிகளாக வாய்வை வீசி எரிக்கப்பட்டனர் அல்லது நான் பிறப்பதற்கு முன்பே இவை அனைத்தும் தொடங்கி இருக்கலாம், எனக்கு தெரியாது. மூதாதையர்களில் என் குடும்பத்திலே கடத்தப்பட்ட அநீதி மற்றும் பயத்தின் புனைவுகளின் யாவருடைய பெயர்கள் எனக்கு தெரியாது. Ambrose stranded of the memory and experience common triggered for me in the December 1973 nothing subscriptor happened. It wasn't just an article I read in the magazine, the New Republic, describing unthinkable act of the Tutru. டிசம்பர் 1973இல் நினைவுகளும் அனுபவங்களும் எனக்கு ஒன்று சேர்ந்த தொடங்கின. அற்புதமான எதுவும் நடக்கவில்லை. அது நான் நியூயார்க் ரிப்பப்ளிக்ஸ் என்ற பத்திரிகையில் படித்த ஒரு கட்டுரை மட்டுமே. நினைத்து பார்க்க முடியாத சித்திரவதை செயல்களை விவரிக்கும் ஒரு கட்டுரை. The words come at me in a research stuttering me, completionism, staking my belief in human decency, and ultimately changing my life. அந்த வார்த்தைகள் என்னை நோக்கி வேகமாக வந்தது. என் மன நிறைவை தகர்த்து மனித ஒழுக்கத்தின் மீதான என் நம்பிக்கையை அசைத்தது. இறுதியில் என் வாழ்க்கையை மாற்றின. I learned from that articles that tutors wasn't being used by governments in more than 50 countries throughout the world. உலகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட நாடுகள் அரசாங்கங்களால் சித்திரவதை பயன்படுத்தப்படுகிறது என்பதை
அந்த கட்டுரையிலிருந்து நான் அறிந்தேன். I was stand I did not kinda knew it and most and people at the time that teacher wasn't so weight supper and so brutal. நான் திகைத்து போனேன். சித்திரவதை எவ்வளவு பரவலாகவும் கொடூரமாகவும் இருந்தது என்பது எனக்கு அந்த நேரத்தில் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. Triggered it's now and some here and to the belief human rights as we think of them today were not and generally discussed or the published at that time. இப்பொழுது நம்புவதற்கு கடினமாகவும் தோன்றினாலும் அன்று நாம் நினைக்கும் மனித உரிமைகள் அந்த நேரத்தில் பொதுவாக விவாதிக்கப்படவில்லை அல்லது விளம்பரப்படுத்தவும் இல்லை. The governments did not an interfere in what was unconsidered. Another government's internal affairs journalists did not an investigate such a crime, and ordinary people just and did can know about them. The world human rights and did not and come up in conversation. மற்றொரு அரசாங்கத்தின் உள் விவகாரங்களாக கருதப்பட்டவற்றை அரசாங்கங்கள் தலையிடவில்லை. பத்திரிகையாளர்கள் அத்தகைய குற்றங்களை விசாரிக்கவும் இல்லை. சாதாரண மக்களுக்கு அவை பற்றி தெரியாது. உலக மனித உரிமைகள் என்ற பேச்சுக்கு இடமில்லை. Among the victims, the articles described a young Greek girl with long black hair, a political prisoner who sat mountainous for hours in the courage of the strangers of here called a large dark eyes occasionally filling with tears. பாதிக்கப்பட்டவர்களில் இந்த கட்டுரை நீண்ட கருப்பு முடி கொண்ட ஒரு இளம் கிரேக்க பெண்ணையும் ஒரு அரசியல் கைதியையும் விவரித்தது. மணிக்கணக்கில் மூலையிலே அசையாமல் அமர்ந்திருந்தவர்கள். அந்நியர்களின் துணிச்சல், அவர்களுடைய சிறைச்சாலைகள் பற்றி அவர்களுடைய பெரிய இருண்ட கண்கள் அவ்வப்போது கண்ணீரால் நிரம்பினது. Witness state the girl had and keep it naked and the person rope for 2 nights and the second night they and posted a wooden draw up here and nose and another in say ear region and hung here within and kept for from a hook and the wall struck naked like that with these rods stir in here all night. 2 இரவு சிறைச்சாலைகளில் கூரைகளிலே அந்த பெண்ணை நிர்வாணமாக வைக்கப்பட்டிருந்ததாக சாட்சி தெரிவிக்கிறது. 2வது இரவு அவர்கள் ஒரு மரக் கம்பியை அவளது ஆசன வாயிலில் துணித்து இன்னொன்றை அவளது பேணியில் திணித்தனர். மேலும் சுவரில் ஒரு குக்கிகளில் கைவிலங்குகளுடன் அவளை தொங்கவிட்டனர். கம்பிகள் இன்னும் அவளை இருக்கும்படி நிர்வாணமாக இரவு முழுவதும்
I was an already 20 years at the time, married and the mother of the three girls, include 10 year 10 year with long dark hair. எனக்கு அப்பொழுது 42 வயது, திருமணமாகி 3 குழந்தைகள் தாய், நீண்ட கருமையான கூந்தல் கொண்ட ஒரு டீனேஜர் உட்பட டீனேஜர் உட்பட. It was my daughter's face I saw, and that an terrified Greek girl, as regard appear constantly in week that followed. தொடர்ந்து வந்த வாரங்களில் தொடர்ந்து அவளை நினைத்து பார்க்கும் பொழுது கண்ணீர் மழுகி அந்த கிரேக்க பெண்ணின் முகத்தையே நான் பார்த்தேன். I wasn't obeyed by what I hadn't to do something about it. இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதில் நான் வெறித்தனமாக இருந்தேன். அடுத்தது படிக்கணும். அடுத்த புக்கு The Reagan Literally and Journey I worked law a social media and society and integration and show the mission media mass media landscape social media divide district exit and deleted part 1 chapter 1 a framework of the social media your park inside Southwest Airlines. At Southwest Airlines, this company culture play and role in their and social media strategy. Genia Luttrell மற்றும் அட்ரேனியா வால்ஸ். சமூக ஊடகம் மற்றும் சமூக ஒரு அறிமுகம். வெகுஜன ஊடகங்கள் நிலப்பரப்பு. வெகுஜன ஊடகங்கள் நிலப்பரப்பு சமூக வரையறுக்கப்பட்ட பரப்பட்ட மற்றும் வரையறுக்கப்பட்ட பகுதி. அத்தியாயம் 1 சமூக ஊடகங்களில் கட்டமைப்பு. தென்மேற்கு விமான நிறுவனங்களின் உள்ளே ஒரு பார்வை. சவுத் வெஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் அண்ட் நிறுவனம் கலாச்சாரம் அவர்களின் சமூக ஊடக உத்தியோகியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. According to the Linda Rutherford, Senior Vice and President and Chief of Communications Officers of the Southwest Airlines, because these customers is the DNA of the company. There are needs and driven most and discussions and sureties made as senior advisors for business and strategy for this company had that social media is the hub. We can speak and expanding into the every other and department. சவுத் ஏர்லைன்ஸின் மூத்த துணை தலைமையும் தகவல் தொடர்பு அதிகாரியுமான லிண்டா ரூதர்ஸ்புரோட்டன் கூற்றுப்படி, வாடிக்கையாளர்கள் நிறுவனத்தின் டிஎன்ஏவாக இருப்பதால் அவர்களின் தேவைகளையே பெரும்பாலுமான முடிவுகளையும் இயக்குகின்றன. நிறுவனத்தின் வணிக உத்தியோகமான மூத்த ஆலோசகரான கார்டிஸ் மிட்கிரிப்ஸ் சமூக ஊடகங்கள் மையமாக உள்ளது மற்ற எல்லா துறைகளிலும் விரிவடையும் பேச்சாளர்களாக உள்ளனர் என்று கூறுகிறார். The company has adopted the mantra the social media is an control of their and marketing and the communications
strategy making it the center of the relationship among departments. நிறுவனம் சமூக ஊடகங்கள் தங்கள் சந்தைப்படுத்தல் மற்றும் தகவல் தொடர்பு உத்தியோகத்தின் மையமாக உள்ளது என்று மந்திரத்தை ஏற்றுக்கொண்டு துறைகளுக்கு இடையிலான உறவுகளின் மையமாக அதை மாற்றுகிறது. Building the structure for the social media with an understanding Southwest Airlines and mission and regulator Southern Airlines நோக்கம் மற்றும் கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு சமூக ஊடகங்களுக்கான கட்டமைப்பு உருவாக்குதல். என் ஃபேஸ் என் டாக்காக தெரியுதுன்னா ஒரு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அந்த லேடி படித்த அந்த நியூஸில் அப்படி இருக்குதுன்றத படிக்கக்கூடாதுன்னு இருந்தேன், படிச்சிட்டேன் அதையும். ஃப்ரெண்ட்ஸ் பாய்.